அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் குறைந்த விலைக்கு தங்கம் வாங்கி தருவதாக 63 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பல், அது குறித்து அண்மை செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. எழும்பூரில் உள்ள மாலில் தங்க வியாபாரியிடம் இருந்து இந்த கும்பல் பணம் வாங்கியதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். சுப்பிரமணியன், தகவல் சொல்லலாம். சென்னையில் குறைந்த விலைக்கு தங்கம் வாங்கி தருவதாக கூறி மோசடி சம்பவம் என்பது அதிகரி இருக்கிறது. இது தொடர்பாக எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து 4 பேரை கைது செய்திருக்கிறார்கள். தங்க நகை வியாபாரியிடம் இந்த மோசடி சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. சென்னை அமைந்தகரை பகுதியைச் சேர்ந்தவர் தங்க வியாபாரி அனுமோல் ஜெயின். இவர் எழும்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரில் தனியார் மால் ஒன்றிற்கு வர வைத்து தங்கம் வாங்கி குறைந்த விலையில் தங்கம் வாங்கி தருவதாக கூறி 4 பேர் கொண்ட கும்பல் ஏமாற்றிவிட்டதாக அவர் புகார் அளித்திருந்தார். அந்த புகார் தொடர்பாக எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். குறிப்பாக குறைந்த விலைக்கு வாங்கி தருவதாக ஆசை காட்டி இவர்கள் மோசடி சம்பவத்தை அறிவித்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் இந்த வழக்கில் 4 பேர் தொடர்பு இருப்பதாக தெரிய வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சாந்தகுமார், அவருக்கு உடந்தையாக இருந்த ஸ்ரீராம் ராம்குமார், உதய்கிரண் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கிறது. அவர்களையும் போலீசார் தேடி வருகிறார்கள். இந்த கும்பல் இதே போல குறைந்த விலைக்கு தங்கம் வாங்கி தருவதாக கூறி மோசடி சம்பவத்தை அறிவித்திருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கைதான கும்பலிடமிருந்து 50,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. கைதான 4 பேரையும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.